போன எபிசோட் லாஸ்ட்ல இந்த மாதிரி நம்மளோட சீமா ரோஹிணி நைட் நேரத்துல யாருக்கும் தெரியாம மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா பாட்டி இவங்க ரெண்டு பேரையும் பாத்துடுறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டு நிக்கிறாங்க. உடனே பாட்டி எதுவுமே சொல்லாம அம்மாடி ரெண்டு பேரும் இந்த நேரத்துல என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் சீமா நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்னோட மாமியார்காரங்க உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் உங்ககிட்ட தெரியாம நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் 3 பேரும் ஒண்ணா கை கோத்து எப்படியாவது நம்ம குடும்பத்தை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும், மறுபடியும் நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துக்கிறாங்க. அதோட அடுத்த நாள் பார்த்தா ஒரே வீட்டுல 2 பூஜை ரூம் உருவாக்கிட்டாங்க. அட ஆமாங்க, நம்மளோட சீமா, அவளோட மாமியா, அதோட அந்த ஜான்வி, பிரேம்னு சொல்லிட்டு எல்லாரும் சீமாவோட ரூம்லயே ஒரு சின்ன சாமி படத்தை வச்சு அங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சீமாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இப்படி தனியா பூஜை பண்ண விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கீழே பார்த்தா ஆஸ் யூஸ்வல் நம்மளோட ரோஹிணி மொத்த பத்வாஜ் குடும்பமும் ஒன்னா நிக்க ஒன்னா சேர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட நம்மளோட பிரேமும் சரி நான் ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்பதான் சீமா கீழே போயிட்டு எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க மொத்த பத்வாஜ் வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ சீமா சைலண்டா அஞ்சலி பாப்பாவை கீழே அப்படியே நடக்க விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. எதுக்கு இப்படி பண்ணுவா அப்படின்னா, அஞ்சலியை தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரி சொல்லியிருப்பாளா. ஸோ அதனால அங்க உள்ளவங்க அஞ்சலி பாப்பாவை தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ இப்படி பண்ணுவா. அங்க அஞ்சலி பாப்பா அப்படியே தடுமாறி விழுறதுக்கு போகும், அப்படியே அழுதுட்டு நிற்கும். உடனே இதை பார்த்து பிரேம் சித்தார்த்தோட அம்மாக்காரங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உடனே புள்ளைய தூக்கத்துக்காக போனா உடனே எல்லாரும் சொல்றாங்க, இல்ல இந்த நேரத்துல நீங்க புள்ளைய தூக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடும், அதனால சரியா இருக்காது, வேணாம் அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிட்டு இருக்காங்க. அதோட நம்ம சித்தார்த்தும் சொல்றாமா, வேணாமா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, எப்படி இருந்தாலும் சீமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனா சுஜாதாக்கும் சுத்தமா மனசு கேட்கவே இல்லை. ஐயோ என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மனோரஞ்சனி பாட்டியும் சீமா என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க குழந்தை அழுவுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இங்க சீமா ஒளிஞ்சு நின்றுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கா. ப்ளீஸ் தயவு செஞ்சு குழந்தைய தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுஜாதா பொறுமை தாங்க முடியாம உடனே அஞ்சலி பாப்பாவை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த சோபா பாட்டி வந்துடுது. எவ்வளவு திமிரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வெடுக்குன்னு புடுங்கிக்கிட்டு, இது என்னோட பேத்தி, என்னோட பேத்திய தொடறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, நான் தான் சொல்லிட்டேன்னா என்னோட குடும்பத்துல உள்ளவங்க யார்ட்டையும் நீ பேசக்கூடாது, என் பேத்தியை தூக்கக்கூடாதுன்னு, அப்புறம் என்ன இந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி விட்டுட்டு திட்டுறாங்க. உடனே சுஜாதா கை எடுத்து கும்பிடுறாங்க. இந்த பாருங்க, இவ என்னோட பேத்தி தான், இப்படிலாம் நீங்க பண்ணாதீங்க, என்னோட பிரேமையும் என்னோட மருமகளையும் பறிச்சுக்கிட்டீங்க, இப்போ என்னோட பேத்தியையும் பறிக்க பாக்குறீங்களா, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. அப்புறம் சித்தார்த்துமே சொல்றான், ப்ளீஸ் தயவு செஞ்சு அஞ்சலியை பொதுவா விட்டுருங்க, அஞ்சலியை அம்மாட்ட கொடுங்க, கொஞ்ச நேரம் அவங்க கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி சொல்லிட்டு அங்க இருந்து போகுது. அப்ப கரெக்டா சீமா அத்தை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே திட்டுறாங்க. உடனே குழந்தைய கொடுத்துட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, குழந்தைய இப்படிதான் கண்ட இடத்துல விட்டுட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போ, தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டுறாங்க. உடனே அவங்களே அப்புறம் தூக்கிட்டு போயிடுறாங்க. எங்க சீமாக்கு என்னடா இது இப்படி நடக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதோட சோபா பாட்டி இந்த மாதிரி அஞ்சலி பாப்பா வச்சுட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா சீமா டக்குன்னு குழந்தைய தூக்கிக்கிட்டு, என்னடா தங்கோவா போடலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைய தூக்கி வைக்கும் போது உடனே மாமியாக்காரி சொல்றா, இந்த பாருமா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்க கூடாது, சரியா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, அப்புறம் இந்த மாதிரிலாம் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் என்ன சொல்லிட்டு போனேன், இந்த மாதிரி எங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்ட நீ பேசவும் கிடையாது, குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும், குழந்தைய அவங்களாம் தூக்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன், இப்ப என்ன இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணாம்பின்னு திட்டி விட்டுறாங்க. அதோட இங்க சீமா ரூம்ல இருந்து அவளோட கபோர்டோட சாவி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இந்த ஜான்வி அந்த சோபாட்டை கொடுக்க, உடனே அதுல இருந்து அந்த சாவியையும் அந்த நகையையும் பார்த்துட்டு, இனிமே இந்த ராஜ்யம் எனக்கு தான், நான் தான் இந்த பொறுப்பு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவேன், முக்கியமா இந்த சாவி கொத்து என்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க 2 பேரும் திட்டுத்தனமா பேசிட்டு இருக்காங்க. அதோட இங்க நைட் ஆயிடுது. நம்மளோட பிரேமும் ஆபீஸை விட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். அப்ப இதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சீமாவும் பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி இன்னைக்கு நடந்தது உங்களுக்கு தெரியுமாங்க, அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே கஷ்டமாயிடும். அஞ்சலி பாப்பா தடுமாறி விழ போனா, அப்ப சுஜாதா அம்மா இந்த மாதிரி தூக்கத்துக்காக போனாங்க. உடனே சோபா பாட்டி கண்ணாமி திட்டி விட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க, நம்மளோட அஞ்சலி
இந்த வீட்ல உள்ளவங்க எப்படி வந்து கொண்டாடினாங்க. இந்த வீட்டோட முதல் வாரிசு அஞ்சலி தான். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே அஞ்சலி மேல ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அஞ்சலிய தூக்கக்கூடாதுன்னு சொல்றது ரொம்பவே தப்புங்க. நீங்க தான் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, "இந்த பாரு சீமா இத பத்திலாம் நீ பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறான். இது எல்லாத்தையுமே சோபா பாட்டியும், ஜான்வியும் பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. உடனே சீமாவ கைய பிடிச்சு கூட்டு வந்து சாமி படம் முன்னாடி நிக்க வச்சு, விளக்கு முன்னாடி கையடிச்சு சத்தியம் பண்ண சொல்றாங்க. "இந்த பாரு, என்னடி உனக்கு என்ன அவ்ளோ திமிரா? என்னோட பேரன்ட்ட வந்து மனசுல வந்து ஆ கண்ணாபின்னான்னு என்னென்னத்தையும் ஏத்தி விட்டுட்டு இருக்கா? அந்த பரத்வாஜ் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு தான் நாங்க விலகி வந்துட்டோம்ல. இப்ப என்ன மறுபடியும் வந்து அவன்கிட்ட வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க? இப்பவே சத்தியம் பண்ணு. அந்த குடும்பத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அந்த குடும்பத்திட்ட நான் பேச மாட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா கத்துறாங்க. எங்க சீமாவுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பாருங்க நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு பிரேம் வந்துடுறான். வந்துட்டு என்னாச்சு? என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்குறான். உடனே சோபா பாட்டி இப்படி அழுதுகிட்டு, "இந்த பாருப்பா, உன்னோட இந்த பொண்டாட்டி இருக்காளே சீமா, இவ என்ன ரொம்பவே வந்து மரியாதை இல்லாம பேசுறா" அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. ஐயோ! பிரேம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. இவங்க தான் வந்து எல்லாமே பண்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்றதுக்குள்ள, உடனே பிரேம் வந்து, "ஏன் சீமா இப்படி இருக்க? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிட்டே இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு சீமாவ திட்டி விட்டுடுறான். உடனே வந்து இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சீமாக்கு மனசு முழுக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எப்போதும் போல நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா ரோகிணிய சந்திச்சு, இந்த மாரி அவகிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்பதான் ரோகிணி ஆறுதல் சொல்றா, "நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா, நம்ம பார்த்துக்கலாம். எப்படியாவது இந்த குடும்பத்த நம்ம சேர்க்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சோபா பாட்டியும், ஜான்வியும் எப்படியாவது இந்த சீமாவ ஏதாவது வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமா பிரேமை இந்த குடும்பத்த விட்டு பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மொத்த பிளானுமே. இதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.